Pleasant morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸை பற்றி பார்க்கலாமா? இன்டீஜர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சி லெவல் பார்க்குறதுக்கு, அதாவது ஜீரோங்கிறது ஒரு சி லெவல், மிட் சி லெவல். ஜீரோக்கு கீழே போகிறதெல்லாம் சி லெவலுக்கு பிலோ, மைனஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஜீரோக்கு மேலே போகிறதெல்லாம் லேண்ட் லெவல், எபோவ் த சி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேறு எங்கெங்கெல்லாம் ரியல் டைமில் யூஸ் பண்ணுறோம் இன்டீஜர்ஸ் அப்படின்னா, தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுவோம். டிகிரி செல்சியஸ் ஆர் டிகிரி ஃபாரன்ஹீட்டர், நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு சிம்பிள்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல இன்டீஜர்ஸ் யூஸ் ஆகுது. வேறு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே இன்டீஜர்ஸ் யூஸ் ஆகும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கே யூஸ் பண்ணோம்னா, ப்ராஃபிட் லாஸ், ப்ராஃபிட்னா பாசிட்டிவ், லாஸ்னா நெகட்டிவ். அண்ட் டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கு, டிஸ்டன்ஸ் நெகட்டிவில் சொல்ல மாட்டோம், பட் ஆனால் இன்டீஜர்ஸ் வேல்யூவில் சொல்லுவோம். தென் கிரவுண்ட் லெவல், பிலோ த கிரவுண்ட் லெவல், எபோவ் த கிரவுண்ட் லெவல், பிலோ த கிரவுண்ட் லெவல் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் வாட் அபவுட் இன்டீஜர்ஸ்? Integers are nothing but a positive number and a negative number including 0. It is represented with a number called Z. Zங்கிறது integers மென்ஷன் பண்ணுற ஆல்ஃபபெட். அண்ட் இன்டீஜர்ஸ் வந்து ஒரு செட். அந்த இன்டீஜர்ஸில் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், ஜீரோவை இன்க்ளூட் பண்ணி இருக்கும். திஸ் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் த இன்டீஜர்ஸ். இந்த சைடெல்லாம் நெகட்டிவில் இருக்கும், இந்த சைடெல்லாம் பாசிட்டிவில் இருக்கும், ஜீரோ மிடில் இருக்கும். ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் வரதெல்லாம் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், ஜீரோக்கு ரைட் சைடில் வரதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இன்டீஜர்ஸை ஹரிசாண்டல் நம்பர் லைனில் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், வெர்டிக்கல் நம்பர் லைனில் எப்படி மென்ஷன் பண்ணுவோங்கிறது தான் இந்த ஸ்லைட். ஹரிசாண்டல் நம்பர் லைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீரோக்கு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். அண்ட் வெர்டிக்கல் நம்பர் லைனில் ஜீரோக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், ஜீரோக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். நெக்ஸ்ட் இன்டீஜர்ஸ் ஆப்ரேஷனில் ஒரு 4 இன்டீஜர் ஆப்ரேஷன் இருக்குது. என்னென்ன? அடிஷன் ஆப்ரேஷன், சப்ராக்ஷன் ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் அண்ட் தென் டிவிஷன் ஆப்ரேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடிஷன் ஆப்ரேஷன் பார்ப்போம். அடிஷன் ஆப்ரேஷனில் நம்பர் லைனில் ஃபஸ்ட்டு இன்டீஜர்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னு பார்ப்போம். இதில் ரைட் சைடில் மூவ் ஆச்சுன்னா ஆட் பண்ணும், இதில் லெஃப்ட் சைட் மூவ் ஆச்சுன்னா சப்ராக்ட் பண்ணும் நம்பர் லைனில். ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 4 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 1ங்கிற நம்பர் லைனில் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும். ப்ளஸ் எவ்வளோ ஆட் பண்ணோம்? 4 ஆட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல இருந்து 4 ஆட் பண்ணுமா? அப்போ 1 2 3 and 4. ஸோ எந்த இடத்துல நிற்கிறோம்? 5ல் நிற்கிறோம். ஸோ இதுதான் ஆன்சர், 5 தான் ஆன்சர். அடிஷன்னா ரைட் சைட் போகணும், சப்ராக்ஷன்னா லெஃப்ட் சைட் போகணும். ஸோ நெக்ஸ்ட் சப்ராக்ஷனுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 2 - 4, 2 இருக்கா? ஃபஸ்ட்டு 2 கிட்ட அந்த இடத்துல போய் நின்றுக்கணும்னு நினச்சிக்கலாம். 2 கிட்ட ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமா? எவ்வளோ மைனஸ் பண்ணோம்? மைனஸ் பண்ணோம்னா எந்த சைட் போகணும்னு சொல்லியிருக்கேன், சப்ராக்ட்னா லெஃப்ட் சைட் போகணும். ஸோ 2லேருந்து 4 மைனஸ் பண்ணணும். 2 கிட்ட நின்றுக்கிட்டு 4 மைனஸ் பண்ணணும். 1 2 3 4 மைனஸ் பண்ணால் எங்கே நிற்கிறோம்? -2 நிற்கிறோம். ஸோ -2 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது அடிஷன் இன்டீஜர். அந்த 4 ஆப்ரேஷனில் அடிட்டிவ் இன்டீஜர்ஸை பார்க்கலாம். ரூல்ஸ் இதில் என்னென்னா, 2 சிம்பிளும் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் பண்ணணும், 2யும் ஆட் பண்ணணும். ஒரு வேளை 2 சிம்பிளும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? அதுவும் எதுவும் பண்ணக்கூடாது, ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணோம்னா, முன்னாடி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த 2க்கும் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த 2 பார்ப்போம். 2யுமே ஆட் பண்ணுறோமா? அப்போ இந்த 2 நம்பருமே ப்ளஸில் இருக்கா? 4 + 3 ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் பண்ணோம், ஆட் பண்ணோம். 4 + 3 7 ஆட் பண்ணோம். சிம்பிள் என்ன பண்ணணும்னா, அந்த சிம்பிள் வந்து பாசிட்டிவே தான் போடணும். இங்கே நெக்ஸ்ட் -5 - 3 ரெண்டுமே நெகட்டிவ் ஆப்ரேஷன். நெகட்டிவ் ஆப்ரேஷனில் அடிஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா, ஆட் பண்ணிக்கிட்டு ஆன்சருக்கு முன்னாடி மைனஸ் போட்டணும். ரெண்டுமே நெகட்டிவ் சிம்பிள் வந்துச்சுன்னா ஆட் ரெண்டுமே பண்ணிவிட்டு 5 + 3 ஆட் பண்ணிவிட்டு 8 ஆட் பண்ணிவிட்டு முன்னாடி நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கணும், மைனஸுங்கிற நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒருவேளை சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸோ இல்லை மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்துச்சோ அப்படின்னா என்ன பண்ணோம்னா, மைனஸ் பண்ணணும். 2க்குமே மைனஸ் தான் பண்ணணும். சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ எந்த சைனை முன்னாடி போடலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லையா? அதுக்கு எந்த சைன் முன்னாடி போடணும்னா, இதில் எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அந்த நம்பரோட சைனை போடணும். இப்போ 6 + -2 அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இங்கே ப்ளஸ் ஆப்ரேஷன் இருக்குது, இங்கே மைனஸ் ஆப்ரேஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சப்ராக்ட் தான் பண்ணணும். ஏன்னா ஒரு சைன் ப்ளஸில் இருக்குது, ஒரு சைன் மைனஸில் இருக்குது. கண்டிப்பாக சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். 6 - 2 4. அடுத்தது என்ன சிம்பிள் போடணும்னு சொன்னேன், எந்த இன்டீஜர் பிக்காக இருக்கோ அந்த சிம்பிள் போடணும். அப்போ இங்கே 6 தான் பிக்காக இருக்குது, அந்த சிம்பிளுக்கு ப்ளஸ் போடணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது,
எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா என்ன பண்ணோம், சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணோம். முன்னாடி என்ன சிம்பிள் பண்ணால் பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதான் போடணும். முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் 9 - 4 4, 9 - 4 5, 5க்கு முன்னாடி பெரிய சிம்பிள் எது, -9. ஸோ பெரிய சிம்பிள் -5. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரெண்டுக்குமே ப்ளஸ் இருக்குது, 8 + 2. ஸோ அடிஷன் ஆப்ரேஷன் 8 + 2 10. நெக்ஸ்ட் இது ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அப்போ என்ன பண்ணோம், இதையும் ஆட் பண்ணோம். 2 + 4 6. இப்போ என்ன பண்ணோம், ரெண்டுக்குமே மைனஸில் இருக்கனால இதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். மூணாவது நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படி இருக்குது. இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணோம், ரெண்டுமே மைனஸ் பண்ணோம். 4 - 3 1. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, அதனால் +1. இங்கே -8 + 2. அப்போ என்ன ஆன்சர், மைனஸ் பண்ணோம். ஸோ 6. இங்கே பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஸோ முன்னாடி மைனஸ். இதுதான் அடிஷனோட ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன் பார்த்துடலாம். அடுத்தது சப்ராக்ஷன் பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனில் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா 5 7s 35. நார்மலாக நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். முன்னாடி என்ன சிம்பிள் போடுறது அப்படிங்கிறது மட்டும்தான் மல்டிப்ளிகேஷன்லையும் டிவிஷன்லையும் டவுட் வரும். முன்னாடி என்ன சிம்பிள் போடணும்னா இங்கேயும் ப்ளஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் போடணும். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆன்சரில் பாசிட்டிவில் தான் ஆன்சர் வரணும். 6 4s 24, பாசிட்டிவில் தான் ஆன்சர் வரணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் 3 × 5 15. ஆன்சர் எதில் எழுதணும்னா நெகட்டிவில் தான் ஆன்சர் முன்னாடி போடணும். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுனாவே ஆன்சருக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனில் வரும். டிவிஷன்லையும் அதே மாதிரி தான். ப்ளஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ், மைனஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ், சிம்பிள் ரெண்டும் வேறு வந்துச்சுன்னா நெகட்டிவ். டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ணிடணும். 24 / 6 என்ன ஆன்சர் வரும், 4. அப்போ ஆப்ரேஷன் என்ன, ரெண்டுலேயுமே ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் தான் வரும். இங்கே 15 / 3 ஆப்ரேஷன் என்ன, 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் சிம்பிள் என்ன பண்ணணும், பாசிட்டிவ் சிம்பிள் தான் போடணும். 42 / 7, 42ல் 7ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 6. இங்கே முன்னாடி ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கிறனால முன்னாடி நெகட்டிவ் சிம்பிள் போடணும், ஸோ மைனஸ். இங்கே 10 / 5 அப்படின்னா 2. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ என்ன சிம்பிள் போடணும், நெகட்டிவ் சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட் ரூல்ஸ் ஃபார் சப்ராக்டிங் இன்டிஜர்ஸ். சப்ராக்ஷனில் என்ன பண்ணணும்னா சப்ராக்ஷனில் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ராக்ஷனில் ஆடிங் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் செகண்ட் நம்பர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 6 - -4 அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் நம்பரில் இருக்க முன்னாடி இருக்க மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிடணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பர்லாம் இப்போ இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் போடணும், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும். அப்படியே ஆப்போசிட்டில் இன்வர்ஸ்னால் ஆப்போசிட், ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போடணும். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் போட்டுக்கிறோம். இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ் எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக மாற்றிடணும். செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்க நம்பருக்கு இன்வர்ஸ் எடுக்கணும். அதாவது மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷனுக்கு ரூல்ஸ் படிச்சிருக்கோம். அதாவது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுனாலோ மைனஸாக இருந்துச்சுனாலோ ப்ளஸ் தான் பண்ணணும். அடுத்தது ரெண்டுமே மைனஸாகவும் ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சுனாலும் ப்ளஸ்ஸாகவும் மைனஸாக இருந்துச்சுனாலும் மைனஸ் தான் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பரை சிம்பிள்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ். இந்த ப்ராக்கெட்னா இன்ட்டுன்னு அர்த்தம். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ். நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னா ப்ளஸ். ஸோ இந்த ஆப்ரேஷன் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இங்கே நார்மலாக 6 + 4 எவ்வளோ வரும், 10. நெக்ஸ்ட் -4 + 6, 6லேருந்து 4 போச்சுன்னா ஆன்சர் 2, 6லேருந்து 4 போச்சுன்னா 2. இங்கேயும் -6 + 4, மைனஸில் 6 இருக்குது +4 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் ஆப்ரேஷன் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிளை போடணும். பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, ஸோ -2. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 7 - 3 ரெண்டையுமே மைனஸ் பண்ணிக்கலாம். 7 - 3 4, சப்ராக்ஷனால சப்ராக்ஷன் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் இங்கே 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆஃப் 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன பண்ணலாம், இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ 7 + 3 10. இங்கேயும் ரெண்டுமே மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் போட்டுருணும், இங்கே இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போடணும். அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 3 + 7 10. நெக்ஸ்ட் இங்கே டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க 3 - 7, 3 - 7னா மைனஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் போட்டுட்டு மைனஸ் பண்ணால் 4, 3லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 4, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, ஸோ -4. நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி சிம்பிள் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸை ப்ளஸ் மாற்றிக்கலாம், இங்கே மைனஸ் இருக்கிறத இன்வர்ஸ் மாற்றிக்கலாம் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் ஆயிரும். -7 + 3, -7லேருந்து +3 போச்சுன்னா சப்ராக்ட் பண்ணோம். ஸோ 4, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, ஸோ முன்னாடி மைனஸ் சிம்பிள்.
நெக்ஸ்ட் இங்கேயும் ப்ளஸ் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு இன்வர்ஸ் எடுத்தோம்னா இங்கேயும் ப்ளஸ் வந்துடும். -3 + 7 இருக்கும். -3 + 7 வந்துச்சுன்னா 4 ஆன்சர் வரும். பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால 4ன்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் -3 - 7 -3 - 7னா -3 - 7 -3 - 7க்கு என்ன பண்ணுவோம்? ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிளாக போடுவோம். -3 - 7 -10 ஆயிரும். நெக்ஸ்ட் -7 - 3 -7 - 3னா ரெண்டுமே ப்ளஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் போடுவோம். 7 + 3 10 10க்கு -7 பெரிய நம்பர், ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் -10, ஸோ -10 போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.